How to use formula in Microsoft Excel. ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். இது வந்து ரொம்ப பிகினருக்கான ஒரு வீடியோ தான். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலே ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நடுவில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். நார்மலாக ஃபார்முலா இல்லாமல் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னா, 1 2 இந்த மாதிரி நம்பர் டைப்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஆல்ஃபபெட்ஸ் டைப் பண்ணி அந்த டேபிள்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் சில கால்குலேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கில் ஃபார்முலா போட்டு நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார்முலா ரன் பண்ணோம்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டிய பட்டன் வந்து ஈக்குவல் டு. இப்படி பண்ணிட்டாலே ஃபார்முலா ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஃபார்முலா மோடில் போயிடும். ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஈக்குவேஷன்ஸ் ஆர் என்ன கால்குலேஷன்ஸ்லாம் கொடுக்குறோமோ அதோட ஆன்சரை ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். ஸோ அதுதான் இதோட விஷயம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கலான்னா, ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 2. இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்து அப் ஏரோ இப்படி கொடுத்தோன்னா இந்த பாக்ஸ் ஹைலைட் பண்ணுது பார்த்தீங்களா? இது ஹைலைட் பண்ணுறது வந்து B4ன்ற செல்லில் மேட்ச் பண்ணுது. இப்போ 1ங்கிறது வந்து B4ல் இருக்குது, அதாவது பி காலமில் 4th ரோவில் இருக்குது அப்படிங்கிறத அது சொல்லுது. ஸோ இது ப்ளஸ் திருப்பி ஒரு அப்பேரோ 2 மார்க் பண்ணிட்டோம்னா அப்புறம் என்டர். ஸோ இது ஆன்சர் வந்து B4 ப்ளஸ் B5. இது வந்து ஆன்சர் வந்து 3. அதே மாதிரி தான் சப்ராக்ஷன் 2 மைனஸ் 1 இப்படி 2 மைனஸ் 1. அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுற மாதிரி, டிவிஷனுக்கு இது யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி எல்லா ஆன்சரும் வர வச்சுக்கலாம். இதுதான் பேசிக் அரித்மெட்டிக்கலில் பண்ண வேண்டிய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே இதில் இருக்குது. இது இல்லாமல் சில இதெல்லாம் இருக்குது, பார்ப்போம். ஆல்சோ இந்த சம்முக்கு வந்து அதை இப்போ நான் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த 1 2 3 ஒட்டு மொத்தமாக நம்ம ஆட் பண்ணோம்னா ஆல்ட் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்முலா வந்துடும். இதில் வந்து ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சம்முன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்ப்போம். ஈக்குவல் டு சம்முன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சம்முன்னு டைப் பண்ணிங்கன்னா இது என்ன சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சம் ஃபார்முலா ஆக்டிவேட் ஆகி அதுக்குள்ளே இருக்க இதெல்லாம் கொடுக்க வேண்டியது ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து இப்போ நம்பர் 1 இந்த நம்பர் ஆட் பண்ணணும், அடுத்து கம்மு, இந்த நம்பர் ஆட் பண்ணணும், கம்மு, இந்த நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி எத்தனை நம்பர் வேணால் இதில் ஆட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா அந்த நம்பரை ஃபுல்லாக ஆட் பண்ணி கொடுத்துரும். இது ஒரு வே. இப்போது இது ஃபுல்லாகவே நான் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இப்படி ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து சம் B4லேருந்து B7 வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு, இந்த B4ல் இருந்து B7 வரைக்கும்ங்கிறதுக்கு நடுவில் அந்த கோலன் வைப்பாங்க. அந்த கோலன் வச்சா இது வந்து ஒரு ரேஞ்சை மெஷர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு, ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ வந்து என் பேரே பிரவீன் குமார் அப்படின்னு வச்சிட்டோம்னா இது வந்து இந்த இடத்துல வரணும் அப்படின்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி கொண்டு வந்து ஈக்குவல் டு இது கொடுத்தா பிரவீன்குமார்னு வந்துடும். இதில் பிரச்சனையே இல்லை இதில் வேணும்னாலும் நம்ம பிரவீன்குமார்னு நம்ம மேனுவலாக டைப் பண்ணணும், அதுலேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து பிரவீன்குமார் ஸ்கோர்டு வாட் எவர் இட்ஸ் மார்க். இப்போது ஒரு பிரவீன்குமார் வந்து இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், இதெல்லாம் வந்து சம் ரேண்டம் மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதுதான் என்னோட டோட்டல் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து கீழே ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக பிரவீன்குமார் ஸ்கோர் 515 மார்க்ஸ் இப்படி வருது இல்லையா? இப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வரணும் இல்லையா? இப்போ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போது சில சமயம் மாற்றிடலாம், சில மார்க்ஸில் மாற்றிடுவோம்.
இப்போ வந்து இது பேர் இவங்க பேர் வந்து ஸ்ரீராம்னு வச்சுட்டோம்னா இதே மாதிரி டெக்ஸ்ட்டை நம்ம கொண்டு போய் பேஸ்ட் பண்ணாமல் பேஸ்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இப்போ மேனுவலாக நம்ம டைப் பண்ணணும். ஸ்ரீராம் ஸ்கோர்டு 159 மார்க்ஸ் இப்படி நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இதில் எப்படி பண்ணலாம்னா கன்காட்டினேட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன பண்ணால் எல்லா டெக்ஸ்ட்டையும் அப்படியே ஆட் பண்ணி ஒன்று அப்படியே சேர்த்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கன்காட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து இது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அப்படியே சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்களா, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ்னு கேப் விடாமல் அது வந்து கொடுத்துருச்சு. இதுதான் கன்காட் பண்ணுற ஒர்க்கு. அதாவது நம்ம எந்த செல்லாம் கொடுக்குமோ அந்த செல்லில் இருக்க எல்லா டெக்ஸ்ட்டையும் அப்படியே ஒரே லைனாக அடித்து கொடுத்துரும், அதை சேர்த்து கொடுத்துரும். அதுதான் இதோட வேல்யூன்ட்டேன், அதுதான் ஒர்க்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம அதை பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ கன்காட் ஃபஸ்ட்டு வந்து பிரவீன்குமார், என் நேம் பிரவீன்குமாரா, ஓகே. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஸ்கோர்டுன்ற வார்த்தை வரணும். பிரவீன்குமாருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரணும். ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்றேன், ஸ்கோர்டு. ஏன் நான் டபுள் கோட்ஸில் இதை கொடுக்குறேன்னா டெக்ஸ்ட்டு வந்து டபுள் கோட்ஸில் தான் இருக்கணும். ஆர்எல்ஸ் இது அப்படியே நான் டைப் பண்ணேன்னா இதாக ஃபார்முலாவாக ட்ரீட் பண்ண. இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் வெறும் ஸ்கோர்னு எழுதுனா நான் டைப் பண்ணாலே ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு வேணாம், டெக்ஸ்ட்டு தான் வேணும். ஸோ அதனால் டபுள் கோட்ஸில் கொடுத்தா அது வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடும், டெக்ஸ்ட்டாக தான் எடுத்துக்கும். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஃபார்முலாக்கான இது ரீட் பண்ணாது. ஸோ ஸ்கோர்டுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஸ்பேஸு, அடுத்தது வந்து இந்த 515 இது வரணும். அப்புறம் திருப்பி வந்து ஒரு கம்மா கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து மார்க்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் வரணும். இப்போ பார்த்தோன்னா பிரவீன்குமார் ஸ்கோர் 515 மார்க்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இங்கே போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே மாறுது பாருங்கள். ஸ்ரீராம் ஸ்கோர் 159 மார்க்ஸ். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ மேனுவலாக டைப் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நிறையா இருக்குது. பார்க்கலாம், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன், பார்க்கலாம். ஸோ இது முடிஞ்சதா? அடுத்தது வந்து இந்த கன்காட்னேட் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணாமே நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது, அண்டு சிம்பிள்னு சொல்லுவாங்க. அண்டு சிம்பிள் இருக்குல்லையே, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் கன்காட்னேட்டோட ஷார்ட் கட். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டு அடுத்தது ஸ்பேஸ் அண்டு சிம்பிள் தானே, அண்டு சிம்பிள் ஒரு ஸ்பேஸ் ஸ்கோர் ஸ்பேஸ், ஓகே. அடுத்து திருப்பி ஒரு அண்டு சிம்பிள், இந்த 515, அடுத்தது இது மார்க்ஸ். ஸோ இப்போ எந்த இடத்துலலாம் நான் வேறு ஆட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேஞ்சு ஒரு செல்லை ரெஃபர் பண்ணேன், அதுக்கு அடுத்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இது ரெண்டையும் சேர்க்கணுங்கிறதுக்காக நான் அண்டு சிம்பிளை யூஸ் பண்ணி இது ரெண்டையும் கன்காட்னேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கன்காட்னேட்டு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். ஸோ தட்ஸ் த கான்செப்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லியாச்சு. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.